என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது. பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. என்னை விவசாயிகள் சந்திக்க போவதெல்லாம் இங்கே கூட விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பேசினார்கள். நான் வேறு கட்சியில் இருந்தாலும் நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட நன்மையை நான் இங்கு எடுத்துச் சொல்லி என்று சொல்லி அழகாக பேசினார். நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார், அண்ணா இரட்டை வெள்ளை காட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே எப்படி காட்டுறதுன்னா, ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கும் போது அண்ணா திமுக சார்பா முதலமைச்சரா இருந்தீங்க, அதனால விரல காட்டுன்னு சொன்னார். அதனாலதான் நான் ரெட்டை விரல காட்டினேன். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது. பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டும்னா நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியா இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். இது எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாதுதான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும். ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பழத்தை பலனை அனுபவிக்க முடியாது, வேறொருவர் தான் அனுபவிப்பார். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். உழைக்கின்றவன் விவசாயி, அனுபவிக்கின்றவன் வேறொருவர். அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயியுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நான் அறிவித்தேன். இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வண்டன் மண் நிறைஞ்சிருக்குது. அந்த வண்டன் மண்ணை விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். ஒன்று ஏரி ஆழமாகும், மற்றொன்று விவசாயிகளுடைய நிலம் பண்படுத்தப்படும். அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு விவசாயி என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவ்வப்போது விவசாயிகளுக்கு நன்மை செய்தோம். உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நம்ம உடம்பில் இருக்கின்ற நம்முடைய உடை அவிழ்கின்ற பொழுது தானாக கை போய் சரி செய்யும். அதே போல விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக உதவி செய்தது. அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களையும் நான் தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து அந்த வழியாத்தான் கோதாவரி காவிரி
திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அந்த வழியாக தான் அந்த தண்ணி கொண்டு வர முடியும். அங்க போய் பேசணும், அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய மாநிலத்தில் இருந்து தண்ணீர் செல்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதே போல ஆந்திரா மாநில முதலமைச்சரையும் அறிவிச்சார். வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று பணித்தேன். அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பேசுகின்றனர். நான் ஏற்கனவே முதலமைச்சரை பேசி வைத்தேன். அதன் பேரிலே நம்முடைய 2 அமைச்சர்களும் அப்பொழுது இருக்கின்ற பொழுது போய் பேசினார்கள். அவரும் ஒத்துக்கொண்டார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. அதையும் கிடப்பில போட்டாங்க திமுக ஆட்சி. நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. மக்களை பற்றி கவலை இல்லை. விவசாயிகளுடைய விரோத ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு 1 பைசா, 1 யூனிட், 1 ரூபா, அதாவது விவசாயியுடைய மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார்கள். அவர்களை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது இந்த துப்பாக்கி சூட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவெல்லாம் கண்டுபிடிச்சு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.